கழக பொதுச் செயலாளர் தியாக தலைவி சின்னம்மா வாழ்த்துக்களுடன் செயல்படும் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனின் ஆற்றல்மிகு செயல்பாடுகள் காரணமாக மக்கள் செல்வாக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. தொடர்ந்து மக்கள் சந்திப்பு புரட்சி பயணம் மேற்கொண்டுள்ள கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகள் மற்றும் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் சந்திப்பு, கழகத்தில் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை ஆகியவற்றின் தொகுப்பினை தற்போது காணலாம். தியாகத்திற்கிணையாய் உலகில் வேறு யாரம்மா? தன்னலம் மறந்து தாய் நலம் காத்து தியாகத்தின் வடிவே சின்னம்மா, எங்கள் சின்னம்மா. இன்னலை தாங்கி பழிகளை சுமந்த அன்பின் உருவே எங்கள் சின்னம்மா, எங்கள் சின்னம்மா. உங்கள் தியாகத்திற்கிணையாய் உலகில் வேறு யாரம்மா? அம்மா, எங்கள் சின்னம்மா. உங்கள் தியாகத்திற்கிணையாய் உலகில் வேறு யாரம்மா? தியாகத்திற்கிணையாய் உலகில் வேறு யாரம்மா? தன்னலம் மறந்து தாய் நலம் காத்த தியாகத்தின் வடிவே சின்னம்மா, இன்னலை தாங்கி பழிகளை சுமந்த அன்பின் உருவே சின்னம்மா. மலர்கள் தூவி வாழ்த்து பாடுவோம். எங்கள் மேன்மை நின் புகழ் பாடுவோம். உங்க சிரிப்பு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தங்க மகன் தலைவனே சிங்க போல வருகின்றான், வரவேற்போம் வாருங்கடி.
சேலம் கிழக்கு மாவட்டம் கருமந்துறை பகுதியில் இன்று நடைபெற்ற கழக நிர்வாகி திரு ராமர் கோவிந்தம்மாள் திருமண விழாவில் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். இவ்விழாவில் உரையாற்றிய அவர், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் வளர்ச்சியைக் கண்டு அச்சம் ஏற்பட்டிருப்பதால்தான் மக்கள் விரும்பாத கூட்டணியை எடப்பாடி அணியினர் அமைத்துள்ளதாக தெரிவித்தார். சேலம் கிழக்கு மாவட்டம் ஆத்தூர் மற்றும் ஏற்காடு தொகுதியைச் சேர்ந்த நமது சின்ன கல்ராயன் மலை வடக்கு நாடு ஊராட்சி, தெற்கு நாடு ஊராட்சி, பெரிய கல்ராயன் மலை கீழ்நாடு, பெரிய கல்ராயன் மலை மேல்நாடு பகுதியைச் சேர்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, இளைய சமுதாயமே, இன்றைக்கு நடைபெறுகின்ற நமது ஆர் ராமர் மற்றும் திருமதி ஆர் கோவிந்தம்மாள் ஆகியோரது திருமண வரவேற்பு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டதற்கு இந்த இனிய நிகழ்ச்சியிலே தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கின்ற நமது சேலம் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் எனது அருமை சகோதரர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வீரபாண்டி செல்வம் அவர்களே, மற்றும் நமது கழகத்தின் தொழில்நுட்ப பிரிவு செயலாளரும் நமது கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினருமாகிய எனது அன்பு தம்பி பிரபு அவர்களே, பெத்தநாயக்கன் பாளையம் வடக்கு ஒன்றிய செயலாளர் PT குமார் அவர்களே, தெற்கு ஒன்றிய செயலாளர் திரு S பெரியசாமி அவர்களே, ஒன்றிய அவைத்தலைவர் திரு NR பழனி அவர்களே, ஒன்றிய துணை செயலாளர் அப்ரோஸ் பாய் அவர்களே, திரு பழனிசாமி அவர்களே, முன்னாள் ஆத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் மாதேஸ்வரன் அவர்களே, மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற கழகத்தின் அனைத்து பிரிவுகளையும் சேர்ந்த நிர்வாகிகளே, மணமக்களின் பெற்றோர்களே, உறவினர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரையும் இன்றைக்கு இங்கே சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நமது கருமத்துறைக்கு வர வேண்டும் என்று நீண்ட நாட்களாக நானும் நமது அருமை சகோதரர் SR செல்வம் அவர்களும் பேசிக்கொள்வோம். இந்த முறை இங்கே வருவதற்கு காவல்துறை சிறப்பான அனுமதி கொடுத்த காரணத்தினால் நமது திருமண விழாவிலே கலந்து கொள்வதற்கு வந்திருக்கிறோம். காரணம், இன்றைக்கு ஆட்சியில் இருப்பவர்கள் நம்மை கண்டு பயந்து, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை கண்டு பயந்து யாரோட கூட்டணி வைத்து பார்க்கிறார்கள். காரணம், இந்த ஆத்தூராக இருக்கட்டும், எல்லா பகுதிகளிலுமே அவர்கள் டெபாசிட் போய்விடுவார்கள் என்று தெரிந்த காரணத்தினால்தான் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வருகிறேன். எங்கும் இல்லாத அளவிற்கு இங்கே காவல்துறை ஒரு 10 பேரூராட்சிகளிலே நாம் மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணத்திற்கும் பல இடங்களில சுற்றுப்பயணத்திற்கும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி மறுக்கிறார்கள். சீப்பை உடைத்து விட்டால் கல்யாணத்தை நிறுத்தி விடலாம் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு வர முடியவில்லை என்றால் தேர்தல் நேரத்திலே வந்து நமது சேலம் மற்றும் கள்ளக்குறிச்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக தெரு தெருவாக இங்கே வந்து உங்களை எல்லாம் சந்திப்பேன். இந்த இனிய விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் அனைவரும் கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதியைச் சேர்ந்தவர்கள். தேர்தல் ஏப்ரல் அல்லது மே மாதத்திலே வந்துவிடும்.
அதில் நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளரை நீங்கள் ஆத்தூர், ஏற்காடு, கெங்கவல்லி தொகுதிகளிலே, அங்கே கள்ளக்குறிச்சி, ரிஷிவந்தியம், சங்கராபுரம் தொகுதிகளிலே வாங்குகின்ற வாக்குகள் அங்கு நிறைய வாக்கு வித்தியாசத்தை காட்டுவார்கள். அதைவே தாண்டி நீங்கள் அதிக வாக்கு வித்தியாசத்தில் இங்கே போட்டி என்பது நமக்கும் வேற கட்சிக்கும் கிடையாது. அவர்களெல்லாம் கூட்டணி கட்சிகளையும் அதையும் சேர்த்து கொண்டு அம்மா அவர்கள் நம்மை விட்டு மறைந்த பிறகு அவருக்கு நினைவு மண்டபம் கட்டக்கூடாது என்று நீதிமன்றம் வரை சென்றவர்களுக்கு அவர்களுடனே கூட்டணி வைக்கின்ற அளவுக்கு அவர்களுடைய நிலைமை இருக்கின்றது. இன்னொரு கட்சி நம்ம எதிர்க்க பயந்து கொண்டு பல கட்சிகளை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். நாம் தொண்டர்களோடும் மக்களோடும் இருக்கிறோம். மக்கள் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் ஆந்திராவிலே உள்ள கட்சிகளோடு தான் கூட்டணி வைக்க வேண்டும். அதனால்தான் நான் தொடக்கத்தில் இருந்த, அதுவும் குறிப்பாக நமது மாண்புமிகு இதய தெய்வம் அம்மா அவர்கள் மறைந்த பிறகு அவரை பற்றி ஒரு தலைவர், மாபெரும் தலைவர், 30 ஆண்டுகள் தமிழ்நாடு மாத்திரமல்ல இந்தியா முழுவதும் வியந்து பாராட்டிய ஒரு தலைவர், புரட்சி தலைவர் ஆரம்பித்த இந்த இயக்கத்தை அவர் தனியாக பாராளுமன்ற தேர்தலிலே ஒரு மாநில கட்சி நின்று 37 தொகுதிகளிலே வெற்றி பெற்று இந்தியாவிலேயே 3வது பெரிய கட்சி என்கின்ற இடத்தை பாராளுமன்றத்திலே பெற்று தந்தவர். அவர் இருந்த காலத்தில் அரசியல் ரீதியாக ஒரு தலைவரை பற்றி, அவரது கொள்கைகளை பற்றி, அவர் முதலமைச்சராக இருந்த போது அவர் கொண்டு வந்த திட்டங்களை பற்றி பேசுவது வேறு. அவர் மறைந்த பிறகு அதுவும் அந்த மாபெரும் தலைவருக்கு, இந்திய துணைக்கண்டமே மதித்த ஒரு தலைவருக்கு நினைவு மண்டபம் கட்டுகின்றதை கூட எதிர்த்த கட்சிகளோடு நாம் எப்படி கூட்டணி வைக்க முடியும்? நமது அம்மா அவர்களை நாமெல்லாம் நம் குடும்பத்தின் காவல் தெய்வமாக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கின்ற அம்மா அவர்களை, அதுவும் அவரது திருவுருவ படத்தை நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கொடியிலே வைத்து அவர் பெயரிலே இயக்கம் ஆரம்பித்திருந்து இன்றைக்கு அம்மாவின் தொண்டர்கள் 95% மேல் நம்மோடு இருக்கின்ற இந்த இயக்கம் எப்படி அம்மா அவர்கள் மறைந்த பிறகு அவருக்கு நினைவிடம் கட்டுவதை கூட அவர் ஒரு குற்றவாளி, அவர் இன்றைக்கு இருந்திருந்தால் பெங்களூரு சிறைச்சாலையில இருந்திருப்பார் என்றெல்லாம் சொல்கின்ற அளவுக்கு வன்மத்தையும் குரோதத்தையும் வெளிக்காட்டிய கட்சிகளுடன் எப்படி கூட்டணி அமைக்க முடியும்? என்னிடம் கூட சில பேர் கேட்பார்கள், உங்களுக்கு கூட்டணி தேவையில்லையா? திமுக காங்கிரஸோடு சேர்கிறது, கம்யூனிஸ்டோடு சேர்கிறது, மதிமுகவோடு சேர்கிறது, விடுதலை சிறுத்தைகளோடு சேர்கிறது என்று நான் சொன்னேன். இந்த கூட்டணியோடு அம்மாவுடைய தொகுதியிலேயே ஆர்கே நகரிலேயே அவர்கள் போட்டியிட்டார்கள். என்னிடம் இரட்டை இலை சின்னம் கிடையாது. அன்றைக்கு எனக்கு கட்சியின் பெயரையும் பயன்படுத்தக்கூடாது என்கின்ற நிலையில புதிதாக கொடுக்கப்பட்ட குக்கர் சின்னத்திலே போட்டியிட்ட பொழுது இவர்கள் போட்ட கணக்குகளை எல்லாம் தாண்டி, நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஊடகங்களில உட்கார்ந்து கொண்டு இவர்கள் வாக்கை பிரிப்பார்கள், திமுக எளிதாக ஜெயித்து விடும் என்றார்கள். ஆனால் அம்மா அவர்கள் இருந்த பொழுது 2016 அம்மாவை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர் வாங்கிய 59,000 ஓட்டை கூட இழந்து டெபாசிட் இழக்கின்ற அளவுக்கு அந்த கூட்டணி போனதற்கு காரணம் என்ன? வெறும் இந்த கணக்கு கால்குலேட்டர் வைத்து போடுகின்ற கணக்கு, கடந்த காலத்திலே வாங்கிய வாக்குகளை எல்லாம் கூட்டி பார்த்து பேசுவது, மேடையில் உட்கார்ந்து பேசுவதற்கும் தொலைக்காட்சிகளிலே விவாதிப்பதற்கும் வேண்டுமென்றால் அவர்களுடைய மேதாவித்தனத்தை காட்டுவதற்கும் அறிவுத்திறமை காட்டுவதற்கும் பயன்படுமே தவிர ஒவ்வொரு தேர்தலும் ஒரு எடுத்துக்காட்டு, ஒவ்வொரு தேர்தலும் நமக்கு ஒரு பாடமாகத்தான் இருக்கும். இப்பொழுது ஆர்கே நகர் இடைத்தேர்தலிலே அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு கருணாநிதி அவர்கள் செயல்பட முடியாத போன பொழுது அன்றைக்கு அது அம்மாவின் தொகுதி மக்களை 2 முறை அவரை இரட்டை இலை சின்னத்திலே வெற்றி பெற செய்த மக்களை அவரை மறைந்து ஓராண்டு கழித்து குக்கர் சின்னத்திலே வாக்களிக்கிறார்கள் என்றால், அதுவும் 6,000 ரூபாய் என்று வாக்குக்கு அங்கே பேரம் பேசி கொடுக்கப்பட்ட பிறகு கூட அதை தாண்டி வாக்களிக்கிறார்கள் என்றால், அதுவும் அங்கே ஏழை எளிய தொழிலாளர் மக்கள் தான் 90% வசிக்கின்ற பகுதியில் ஒரு வீட்டில 5 உறுப்பினர் 5 வாக்காளர்கள் இருக்கின்ற வீட்டில 30,000 24,000 என்று பணம் கொடுத்த பிறகு கூட அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அவர்கள் நம்மை 41,000 வாக்கு வித்தியாசத்திலே ஒரு எதிர்கட்சி கூட இல்லை, சுயேட்சையை இன்றைக்கு வெற்றி பெற செய்தார்கள். அதுபோலதான் இன்றைக்கு போட்டி என்பது மற்ற கட்சிகளோடு நல்ல, குறிப்பாக நமது துரோகிகள் அமைத்திருக்கிற கூட்டணி நமக்கு இன்னைக்கு பெரிய பலத்தை மக்கள் மத்தியிலே தேடி தந்திருக்கிறது. அதில் சேர்ந்திருப்பவர்கள்லாம் யார்?
தமிழ்நாட்டு மக்களால் விரும்பாத மத்தியில் ஆளுகின்ற கட்சியும் மாநிலத்தில் ஆளுகின்ற கட்சி போராக்குறைக்கு அம்மா அவர்களுக்கு அவர் மறைவிற்கு பிறகு அவரை பற்றி அவருக்கு எதிராக கருத்துக்கள் கூறி அவருக்கு நினைவு மண்டபம் கட்டுவதை கூட எதிர்த்து அறிக்கை கொடுத்து அதை நீதிமன்றத்துக்கு சென்ற கட்சிகள். அது மாத்திரமல்ல, 3 நாளைக்கு முன்பு கூட பழனிசாமியின் ஆட்சி ஊழல் ஆட்சி, இந்த பழனிசாமி மானம் கெட்டவர், இவர்களுக்கு நிர்வாகம் என்ன தெரியும், இவர்களுக்கு ஆட்சி என்றால் தெரியுமா, இவர்களுக்கு சட்டம் ஒழுங்கு என்றால் என்ன தெரியுமா, மானம் கெட்டவர்கள், நிதித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வத்துக்கு நிதி என்றால் என்று தெரியுமா என்று டாக்டர் அன்புமணி ராஜராஜ் பேசிவிட்டு இவரோடு வந்து சேருகிறார்கள், இவர்களும் சேர்த்துக் கொள்கிறார்கள். இதில் யார் மானம் கெட்டவர்கள் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயம் முடிவு செய்வார்கள். அதனால்தான் என்னிடம் நான் செல்கின்ற இடங்களில் எல்லாம் கூட்டணி பற்றி கேட்டபொழுது நான் சிரித்துக் கொண்டே சில கட்சிகளுடன் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றேன். காரணம், அம்மாவை தாக்கி அம்மா அவர்கள் மறைவுக்கு பின்பு விவாதித்த பேசிய கட்சிகளுடன் சேருவதற்கு நமக்கு எப்படி மனம் வரும், அம்மாவின் தொண்டர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள், தமிழ்நாட்டு மக்கள் இதை பார்த்து சிரிக்க மாட்டார்களா என்றுதான் எனது கேள்வி. அதனால்தான் நான் பொறுமையாக இருந்தேன். நாம் இது போல அம்மாவை பற்றி தவறாக பேசாத கட்சிகளோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அவர்கள் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நான் உரிய நேரத்திலே அதை கூட்டணி என்பது நமது தொண்டர்கள், குறிப்பாக தமிழ்நாட்டிலே உள்ள இளைஞர்களிலே 80% மேல் நம்மோடு இருக்கிறார்கள். தாய்மார்களும் பெரியோர்களும் நமக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். மக்களோடு இருக்கின்ற நமக்கு புதிதாக யாரும் கூட்டணி தேவையில்லை. நாம் மக்களோடு இருக்கிறோம். வேண்டுமென்றால் ஆந்திராவிலோ கர்நாடகாவிலே தேர்தல் என்றால் அங்கு போய் கூட்டணி இருக்க வேண்டுமே தவிர மக்களே நம்மோடு இருக்கும் பொழுது யாருக்காக அடைய வேண்டும் நாம்? அதனால்தான் சொல்கிறேன், அவர்களுக்கு இந்த தேர்தலிலே நிறைய கட்சிகள் காணாமல் போகிறது. இந்த தேர்தல் முடிந்தவுடன் இது போன்ற சந்தர்ப்பவாதம் என்கிற பெயரிலே அவர்கள் செய்கின்ற இது போன்ற மக்கள் விரும்பாத செயல்பாடுகளுக்கு அரசியல்வாதிகள் மீது மக்கள் இன்றைக்கு மரியாதை இல்லாத அளவிற்கு இவர்கள் செய்திருக்கிறார்கள். இதையெல்லாம் இந்த மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயம் மாற்றத்தை கொடுப்பார்கள். இந்த தேர்தலுக்கு பிறகு பல கட்சிகள் இல்லாமல் போகின்ற சூழ்நிலை தான் வரப்போகிறது. அது உங்களுக்கு தெரியும். எனவே கள்ளக்குறிச்சியில பாராளுமன்ற தொகுதியில அந்த விழுப்புரம் மாவட்டம் தெற்கு மாவட்டத்தில் உள்ள 3 தொகுதிகளுக்கும் இங்கே சேலம் கிழக்கு மாவட்டத்தில் உள்ள 3 தொகுதிகளுக்கும் தான் போட்டியிருக்கும். அந்த 3 தொகுதிகளில் அதிக வாக்கு வித்தியாசமா இங்கே கிங்கவெள்ளி, ஏற்காடு, ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் அதிக வாக்கு வித்தியாசமா என்றுதான் போட்டி இருக்கும் என்று நானும் திரு செல்வம் அவர்களும் பேசிக் கொண்டு வந்தோம். இது பார்ப்போம் யார் முந்துகிறீர்கள் என்று. நமது வேட்பாளரை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இந்த இனிய வேளையிலே கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைக்கு திருமண வரவேற்பு காணும் இந்த மணமக்கள் எல்லா வளமும் பெற்று இறைவன் அருளோடும் அப்பா அவர்களின் ஆட்சியோடும் நமது பொதுச்செயலாளர் அவர்களுடைய நல்வாழ்த்துக்களோடும் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று வாழ்த்தி அவர்களுக்கு நீண்ட வாயிலும் நல்ல ஆரோக்கியமும் நல்ல மகிழ்ச்சியும் தர வேண்டும் என்று இறைவனை மீண்டும் வணங்கி எனது உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். கள்ளக்குறிச்சியை அடுத்த வெள்ளிமலையில் இன்று செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன், தமிழக மக்கள் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்துடன் தான் இருப்பதாக உறுதிபட தெரிவித்தார். தேர்தலை கண்டு பயப்படும் கட்சிகள் பற்றி தமிழக மக்களுக்கு நன்றாக தெரியும் என்றும் கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கையில் திரு டிடிவி தினகரன் தெரிவித்தார். இந்த கட்சியோட நான் கூட்டணி கிடையாதுங்கிற முடிவில் தான் நான் யாரோடையும் நான் தொடர்பு இல்லாமல் இருந்தேன். வேறு சில கட்சிகள் அம்மா அவர்கள் இருந்தப்போ அம்மாவுடைய ஆதரவாக இருந்த கட்சிகள் எங்களோட பேசிட்டு இருக்காங்க. அதில் அவங்களோட கூட்டணி வைத்து போட்டு வேற
இப்ப எல்லா தொகுதியும் சுற்றுப்பயணம் செஞ்சு வச்சிருக்கீங்களா? மக்களுடைய ஆதரவு எப்படிலாம் இருக்கு? எல்லாம் தமிழ்நாடு பூரா சுற்றி வந்துட்டீங்க. மேல பேசுறப்ப கேட்டீங்கல்ல, அதுதான் அதேதான். மக்கள் வந்து எங்களோட இருக்காங்க, தொண்டர்கள் எங்களோட இருக்காங்க. அதனால கூட்டணி வந்து நாங்க போய் ஆந்திராவில் போய் யாரும் வைக்க வேண்டிய தேவை கிடையாது. இதே மாதிரி மக்கள் காரி துப்புற மாதிரி கூட்டணிகளோ எதுவும் வைக்க வேண்டிய தேவையில்லை. இப்போ பாரு, இப்போ இன்னைக்கு ஆளுங்கட்சி அமைச்ச கூட்டணினால எங்களுடைய மக்கள்கிட்ட இருக்கிற செல்வாக்கு அதிகமாக இருக்கு. அதான் ஏற்கனவே இந்த 8 கட்சி கூட்டணி ஒன்று இருக்கு. அதனால வந்து 40 தொகுதியிலும் நாங்கள் மாபெரும் வெற்றி பெறுவோம். அதை பொறுத்து இருந்து பாருங்க. ஒரு சில கட்சிகள் பேசியிருக்கேன், அவங்க சீட்டு கேட்குறாங்க, நாங்கள் அதை பற்றி பேசுகிறோம். முடிவு எடுக்கட்டும், கொஞ்சம் பொறுமையாக இருங்களேன். ஒரு 10 நாள் பொறுங்களேன், ஒரு வாரம் 10 நாள். நாங்கள் 40 தொகுதியில் நிற்கணும்னு மாதிரி செய்கிறோம். ஆனால் ஒரு 1 2 யாருக்கு கொடுக்குற மாதிரி வரணும். நாங்கள் 40 போட்டிடணும்னு மாதிரி செய்கிறோம். அதுக்காக பேசிக்கிறோம். சார், இந்த 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பான பொதுத் தேர்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அதான் அம்மா இருந்த வரைக்கும் தடுத்தாங்க. அது புரட்சி தலைவர் காலத்துலேருந்து உருவாக்கப்பட்டது. ஏன்னா நிறைய ட்ராப் அவுட்ஸ் இல்லாமல் இருக்கணும். ஒரு பெண் குழந்தைகள் குறிப்பாக ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் படிக்க வைக்காமல் இருந்தாங்க. அதனால 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு வரைக்கும் பொதுத் தேர்வு வேணான்னாங்க. அந்த திட்டம் இப்போ மத்திய அரசு கொண்டு வந்தவங்க கூட அம்மா உயிரோடு இருந்த வரைக்கும் எதிர்த்தாங்க. இது அம்மாவோட ஆட்சிங்கிறாங்க. இது அம்மாவுடைய ஆட்சி கிடையாது. இது எடப்பாடி பழனிசாமி அம்மாவுடைய ஆட்சியில் இதை அனுமதிச்சிருக்காங்க. அவ்வளோதான். தேமுதிக கூட்டணி வருமானா? நாங்கள் அவங்கள்ட்ட பேசவே இல்லைங்க. நாங்கள் அவங்களோட போய் நான் சொல்லிட்டேன், அம்மாவை அதுவும் அவர் மறைவிற்கு பிறகு, அதுவும் அவர் நினைவிட சம்பந்தமாக பேசிய எந்த கட்சியோட கூட்டணி கிடையாதுங்கிறத எங்கள் கட்சி தொண்டர்களும் ஏற்கனவே தெரியுமே. நான் யாரோட பேசியிருக்கேன்னு எங்கள் நிர்வாகிகள்லாம் தெரியும். சார், அதிமுக பாமக கூட்டணி வந்து மக்கள் நலன் கூட்டணி, கொள்கை ரீதியான கூட்டணி கிடையாதுன்னு தொடர்ச்சியாக அமைச்சர்கள் சொல்லிட்டு வராங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே ஒரு மக்கள் நல கூட்டணி 2016 தேர்தலில் என்ன பாடுபட்டுச்சுன்னு தெரியும். அதோட முதல்வர் கேண்டிடேட்டை டெபாசிட் இழந்தார். இதெல்லாம் வந்து இப்போ சில பேர் அன்றைக்கி ஒரு தொலைக்காட்சி பேர் கேட்டார், இதெல்லாம் பெரிய கட்சிகள் தான் இப்போ அங்கே கூட்டணி என்ன எது பெரிய கட்சி? முதல்வர் வேட்பாளரே டெபாசிட் இழந்த கட்சியா? இல்லை நான் தான். ஆனால் இன்னொன்று என்னது மாற்றம் ஏற்றம் அப்படின்னு பித்தலாட்டம் பண்ணிட்டு இருந்தாங்களா? மாற்றம் முன்னேற்றம்னா எது? இதுதான் முன்னேற்றமா? பித்தலாட்டம்னு பேர். அவங்க கேண்டிடேட்டு முதல்வர் கேண்டிடேட்டே தோத்தாரு. அது பெரிய கட்சியா? எதை பெரிய கட்சிங்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இல்லை ஆர்கே நகரில் டெபாசிட் போன கட்சி பெரிய கட்சியா? இல்லை திருவாரூர் தேர்தலே நிற்க பயந்த கட்சிகள் பெரிய கட்சிகளா? என்ன நீங்கள் பழைய கணக்கு எடுத்து வச்சுட்டு பழைய பேலன்ஸ் ஷீட்லாம் வச்சு இப்போ என்ன பண்ண போகிறீங்க? இது புது கணக்கு. இது மக்கள் இந்த தேர்தலில் அது காரணம் நான் சொல்கிறது, இந்த மேதாவிகள் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்களா அவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், இதை போடணும் உங்கள் டிவியில். இது புது கணக்கு எழுத போகிறாங்க. எப்படி ஆர்கே நகரில் ஒரு புது கணக்கு தொடங்கின மாதிரி இந்த பாராளுமன்ற தேர்தலில். ஏன்னா அம்மாங்கிற பெரிய தலைமையும் திரு கருணாநிதிங்கிற ஒரு பெரிய தலைவர் இல்லாதது எல்லா கட்சிகளுமே புதிய கட்சிகள் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இதோடைய உண்மையான வாக்கு வங்கி என்னங்கிறது நீங்கள் டேபிளில் உட்காந்துட்டுலாம் கணக்கு போட முடியாது. தேர்தலுக்கு அப்புறம் தான் முடிவெடுக்க முடியும். உன்னை மனசில் வச்சுங்க. ஆர்கே நகர் தேர்தல் ஏதோ நீங்கள் வினோதமான தேர்தல் அவங்க சொல்லலாம். திருவாரூர் தேர்தல் தள்ளி போக நீதிமன்றத்துக்கு சென்றார்களே, அந்த மாரிமுத்து யார்? அதை வந்து அந்த மேதாவிகள், அந்த வல்லுநர்கள் அதற்கு விடை சொல்லட்டும். இதனை அடுத்து கள்ளக்குறிச்சியை அடுத்த வெள்ளிமலையில் மக்கள் சந்திப்பு புரட்சி பயணம் மேற்கொண்ட திரு டிடிவி தினகரனுக்கு மேளதாளங்கள் முழங்க பெண்கள் பூரண கும்ப மரியாதை அளித்து எழுச்சிமிகு வரவேற்பு அளித்தனர். அங்கு திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான மக்களிடையே எழுச்சியுரை ஆற்றிய திரு டிடிவி தினகரன், அம்மாவின் பெயரைச் சொல்லி ஆட்சி நடத்தி வரும் எடப்பாடி பழனிசாமி மாண்புமிகு அம்மா கடுமையாக எதிர்த்த திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். நமது கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதி, சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வெள்ளிமலை பகுதியைச் சேர்ந்த அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சியோடு இங்கே வருகை புரிந்திருக்கின்ற இளைய சமுதாயமே, உங்கள் அனைவரையும் இன்றைக்கு இங்கே சந்திப்பதில் உண்மையிலேயே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன்.
பெயரை கேட்டவுடன் உண்மையிலேயே எனக்கு நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த பெரியகுளம் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களும் நமது இதய தெய்வம் அம்மா அவர்களும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஆண்டிப்பட்டி தொகுதியிலே இதே போல கடமலை மயிலை ஒன்றியத்திலே வெள்ளிமலை என்கிற மலைப்பகுதி இருக்கிறது. அந்த பகுதிக்கு தலைவர் காலத்திலே சாலை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் நிறைவேற்றி தருவதற்கு முன்பே தலைவர் மறைந்த காரணத்தினால் அங்கே சாலை போட முடியாமல் இருந்தது. பிறகு நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது அம்மா அவர்கள் அங்கே சட்டமன்ற உறுப்பினராகி முதல்வராக இருந்த காலத்திலே அந்த வெள்ளிமலை வரைக்கும் அன்றைக்கு 2002 மூணிலே சாலை அமைத்தோம். அதுவும் இது போல ஒரு மலை பிரதேசம் தான். இது போன்று சாலைகள் இல்லாத ஊர்களுக்கெல்லாம் சாலை அமைத்தது புரட்சி தலைவரும் இதய தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தான். இன்றைக்கு அம்மாவின் பெயரை சொல்லி ஒரு கும்பல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றது. கேட்டால் இது அம்மாவின் ஆட்சி என்கிறார்கள். எந்த அம்மாவின் ஆட்சி என்று தெரியவில்லை. எடப்பாடியோட அம்மாவோட ஆட்சியா இல்ல பன்னீர்செல்வம் அம்மாவுடைய ஆட்சியான்னு தெரியல. நம்ம அம்மாவுடைய ஆட்சியா இருந்தா அம்மா நீட் தேர்வு வேணான்னு சொன்னாங்க, அதை இவங்க அலோவ் பண்ணியிருக்காங்க. அம்மா விவசாயிகளை பாதிக்கிற எந்த திட்டமும் கூடாது, இவங்க எல்லாத்தையும் இங்க கம்பளை விரிச்சு வரவேற்றிருக்காங்க. இன்னைக்கு கூட பார்த்தா 5ஆம் வகுப்புக்கும் 8ஆம் வகுப்புக்கும் பொதுத் தேர்வு இந்த ஆண்டுல இருந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசாங்கம். தலைவர் இருந்த காலத்திலேயே எம்மா கொஞ்சம் அவசரப்படாதீங்கம்மா. இதே போல ஏழை பங்காளர் புரட்சி தலைவர் ஆட்சி காலத்துல இதே மாதிரி பள்ளி செல்கின்ற மாணவர்கள் எல்லாம் ஒரு ஆண்டு ஃபெயிலானா அதுக்கப்புறம் அவங்க படிப்பு நிறுத்திடுறாங்க. குறிப்பா பெண் குழந்தைகளோட படிப்பு நிறுத்திடுறாங்க. நிறைய டிராப் அவுட் அப்படிங்கிறதுனாலதான் அவர் 5ஆம் வகுப்பு அவருக்கு பொதுத் தேர்வு வேண்டாம், யாரையும் ஃபெயிலாக்க வேண்டாம் என்று சொன்னார். காரணம், கிராமப்புறங்களிலே மக்கள் படிக்க வசதி இல்லை என்றாலும் மத்திய சத்துணவு உணவை அளித்து வர வைத்தார். அதுபோல குறிப்பாக பெண் குழந்தைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஏதோ ஒரு வகுப்பிலே ஃபெயிலாகிவிட்டால் அவர்கள் படிப்பை நிறுத்தி விடுகிறார்கள் என்பதனால் அன்றைக்கு அவர் 5ஆம் வகுப்பு வரைக்கும், பிறகு அவரை தொடர்ந்து அவரது அரசியல் வாரிசு அம்மா அவர்கள் 8ஆம் வகுப்பு வரைக்கும் இருந்ததை அவர் தொடர்ந்தார்கள். மத்திய அரசாங்கம் இந்த திட்டத்தை கொண்டு வந்த போது கூட அம்மா அவர்கள் இருந்தவரை அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இந்த அரசாங்கம் அம்மாவின் பெயரை சொல்லி ஆட்சி நடத்துகின்ற இந்த அரசாங்கம் இன்றைக்கு அதுக்கு அனுமதி அளித்திருக்கிறது. அதனால்தான் கேட்டேன், இது யாருடைய அம்மாவுடைய ஆட்சி? இது நமது புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியா இல்ல எடப்பாடி அம்மாவுடைய ஆட்சியான்னு நான் அதுக்குதான் கேட்டேன். வேற ஒண்ணும் இல்லை. நமக்கு அண்ணன் எடப்பாடிக்கு வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொடுக்கிறவங்க பிரச்சனையோ சொத்து தகராறோ ஒண்ணும் கிடையாது. நம்மளால முதலமைச்சர் ஆனாரு, அவர் எங்கேயோ போயிட்டாரு. மக்களையும் மறந்துட்டு தொண்டர்களையும் மறந்துட்டு இன்னைக்கு இன்னொன்னு நடந்துச்சு. நேத்தா முந்தா ஒரு பெரிய கூட்டணி, மெகா கூட்டணின்னு அறிவிச்சாங்க. அந்த கூட்டணி அமைச்சதுமே நம்மளுக்கு அதிக பலம் வந்துட்டு இன்னைக்கு, தெரியுமா இல்லையா? ஏன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் இன்னொரு தலைவரை கொள்கை ரீதியாக அம்மா அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது அவர்கள் திட்டங்களை எதிர்த்து பேசுவதும் பிறகு கூட்டணி வைப்பது வேறு. அதுவும் ஒரு தலைவர், இந்திய துணை கண்டமே வியந்து பாராட்டிய ஒரு தலைவர், தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த மாநில கட்சியை இந்தியாவிலேயே 3வது பெரிய கட்சி என்கிற அளவுக்கு தனித்து போட்டியிட்டு 2014 37 பாராளுமன்ற தொகுதியிலே வெற்றி பெற செய்து அந்த உயர்ந்த ஸ்தானத்தை பெற்றவர். அவர் உயிரோடு இருக்கும் போது அவரை எதிர்த்து அவருக்கு எதிராக அரசியல் செய்வது, அவருடைய திட்டங்களை எதிர்த்து பேசுவது, கொள்கைகளை எதிராக குரல் கொடுப்பது என்பது வேறு. ஒரு தலைவர், அது மக்களால் மதிக்கப்படுகின்ற ஒரு தலைவர், 69% இடஒதுக்கீடை பெற்று தந்த ஒரு சமூக நீதி காத்த வீராங்கனை என்று பாராட்டப்படுகின்ற அம்மாவை தன்னை சமூக நீதி போராளி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற சில ஆட்கள் அம்மா அவர்களை அவர் மறைந்த பிறகு அவருக்கு நினைவு மண்டபம் கட்டக்கூடாது, அவர் ஒரு குற்றவாளி, அவர் இன்றைக்கு உயிரோடு இருந்தால் அவர் பெங்களூர் சிறைச்சாலையில் இருப்பார் என்று எவ்வளவு வன்மமாக குரோத எண்ணத்தோடு அவர்கள் அன்றைக்கு அறிக்கை கொடுத்து
அவர்கள் நீதிமன்றத்திலே போய் வழக்கு தொடர்ந்தவர்கள். அவர்களுடன் கூட்டணி அமைப்பது எப்படி நியாயம்? இது அம்மாவின் ஆத்மா மன்னிக்குமா என்பதுதான் எனது நமது அண்ணன் பழனிசாமிக்கு என்னுடைய கேள்வி. கூட இருக்கிற பன்னீர்செல்வத்துக்கு என்னுடைய கேள்வி. எப்படி இந்த கூட்டணியை பாமக தொண்டர்களே ஏற்றுக்க மாட்டாங்க? இப்ப நான் இங்க ஒண்ணு பேசிட்டு போறேன், நான் மாத்தி செஞ்சேன்னா நாளைக்கு இங்க இருக்கிற நம்ம நிர்வாகி யாரு? நம்ம நிர்வாகி யாரு? செயலாளர் யாரு? இங்க நம்ம இந்த பகுதி இந்த ஊர் வெள்ளிமலை செயலாளர் யாரு? ராஜீவ் காந்தியை கேட்பாங்கல்ல, பொதுமக்களே கேட்பாங்கல்ல. இப்ப உங்க ஆளு இப்படி பேசிட்டு போனாரு, மாத்தி தலையில பல்ட்டி அடிக்கிறாருன்னு. அது மாதிரி எந்த காலத்திலேயே நாங்க அதிமுகவோட கூட்டணி கிடையாது. 100% இல்ல, 101% எழுதி வச்சுங்க, எழுதி கொடுக்கட்டுமான்னு கேட்டாரு. அதை விட எல்லாம் மோசமா போய் நான் அதிமுகவோட கூட்டணிக்கு போக மாட்டேன். அது எதற்கு சமம்னா அவங்க தாயை பயன்படுத்தி சம்பந்தப்படுத்தி எல்லாம் பேசுற அளவுக்கு அந்த நாக்கு பேசிட்டு இப்ப எப்படி அந்த நாக்கு உள்ளார போகும்? இப்ப மாத்தி பேசுறாரு. இது அவங்க ஏசி ரூம்ல உட்காந்துக்குவாங்க, தேர்தல் அன்னைக்கு வேன்ல வந்துட்டு ஓட்டு கேட்டு போடுவாங்க. அவங்க நிர்வாகிகளை இத பொதுமக்களும் மற்ற கட்சிக்காரர்களும் கேட்பாங்கல்ல, அவங்களுக்கு எப்படி இருக்கும்? வருத்தமா இருக்கும். அவங்களால எப்படி வீட்டை விட்டு வெளில வர முடியுமா? பாவம், உண்மையாவே அந்த கட்சிக்காக உழைத்த தொண்டர்கள் எல்லாம். அது பத்தாவதுக்கு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வந்து நம்ம முதலமைச்சர் மானம் கெட்டவர்களே, உங்களுக்கு நிர்வாகம்னா என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு ஊழல் செய்வதை தவிர தெரியாது, உங்களுக்கு லஞ்ச லாவணத்தை தவிர தெரியாது சொல்லிருக்காரு இல்லையா? நீ வார டெய்லி வருது வாட்ஸ்அப்ல. பன்னீர்செல்வத்துக்கு நிதி மந்திரி உனக்கு நிர்வாகம்னா என்னன்னு தெரியுமா? மானம் கெட்டவங்க. இப்ப யாருக்கு மானம் கெட்டவங்கன்னு எனக்கு தெரியல. இது தமிழ்நாடு இப்படி ஒரு கூட்டணியை பார்த்து மக்கள் காரித்து போற மாதிரி ஒரு கூட்டணி அமையும்னு நான் நினைக்கவே இல்லைங்க. இப்படி போய் நம்ம அண்ணன் பழனிசாமி பன்னீர்செல்வம் நமக்கு பயந்துக்கிட்டு ஏதாவது பண்ணுறது போய் பிள்ளையார் பிடிக்க போய் மூச்சூர் பிடிச்ச கதையை ஆகி போயிட்டு. எதுக்கு சொன்னா இதெல்லாம் வாட்ஸ்அப்ல பாக்குறாங்க. நீங்க ஒண்ணு இதை நம்ம பேசுறதுக்கு இல்ல, எல்லாம் வருது. அது இளைய சமுதாயம். நான் இன்னைக்கு போன வாரம் கள்ளக்குறிச்சியில எல்லாம் டூர் வர்றப்ப அந்த PMK கட்சியில உள்ள தொண்டர்கள் நிர்வாகிகள் சோழிங்கருக்கு போறாங்க. உள்ள நகராட்சி சால்வை போட்டு நாங்கெல்லாம் உங்களோட வரணும்னு இருக்காங்க. அப்படியா? நான் ஒன்றும் சொல்லிக்கல. ஏன்னா இதை மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்த ஒரு கட்சியோட நம்ம எப்படி கூட்டணி போக முடியும்? நான் அதனாலதான் நம்ம கட்சியில உள்ள சில பேர் என்ன கூட்டணி வேணும்னாங்க. சரிப்பா சரிப்பான்னு சொல்லுங்க. நம்ம தான் தொண்டர்களோடையும் மக்களோடய இருக்கோம். நம்ம கூட மக்களும் தொண்டர்கள் இருக்கிற வேற யாரோட கூட்டணி அமைக்கணும்? இப்ப தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள்ல 80% மேல் நம்மளோட இருக்காங்களா இல்லையா? அது மாதிரி மக்கள் தாய் குலமா இருக்கட்டும், பெரியவர்களா இருக்கட்டும், தாய்மார்களா இருக்கட்டும், எங்க போனாலும் கன்னியாகுமரியா இருந்தா, மதுரையா இருந்தா, நம்ம கள்ளக்குறிச்சியா இருந்தா, போன வாரம் கள்ளக்குறிச்சியில 12 மணி வரைக்கும் சுத்திட்டு இருந்தோம். இப்ப நேற்று சேலம் டவுன முடிவுல நைட்டு 12 மணி ஆயிடுச்சு. முட்டை நாள் வீரபாண்டி தொகுதியில அங்க ஹோட்டல்ல இருந்து நாங்க முடிக்கிற கடைசி பாயிண்ட் வரைக்கும் மக்கள். ஆண்டிப்பட்டி, அங்க ஒரு ஆண்டிப்பட்டி இருக்கு, அந்த இளம்பிள்ளை, அந்த வழியா போய் முடிச்சோம். எதுக்கு சொல்றேன்னா, நான் ஒன்னும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கிடையாது, இதயதேவன் அம்மாவும் கிடையாது, பெரிய நடிகரும் கிடையாது, நான் ஒன்னும் நடிகர் விஜயோ அஜித்தோ கிடையாது. எதுக்கு இவ்வளவு பேர் வந்து நம்மளுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க? காரணம் நம்ம சைடு நியாயம் இருக்கு. இந்த ஆட்சி தொடர்வதற்கு காரணமே நம்ம புரட்சி தலைவி அம்மாவுடைய கூடவே இருந்து 30 ஆண்டுகள் அவரை ஒரு தாயாய், தோழியாய், தங்கையாய் பார்த்துக்கிட்ட கழக பொதுச்செயலாளர் சின்னம்மா அவர்கள் சொன்னார். இந்த ஆட்சி தொடங்குறது 3 வயசு குழந்தை கூட தெரியும். அவருக்கு இந்த ஆட்சி காரணமா இருக்கிற எனக்கும் துரோகம் பண்ணா எப்படி? தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் துரோகத்திற்கு துணை போக மாட்டார்கள் என்பதை பலமுறை நிரூபித்திருக்கிறார்கள். அதுக்கு உதாரணம் தான் போன வருஷம் அம்மாவுடைய தொகுதியில RK நகர் தொகுதியில இரட்டை இலை சின்னத்தை படுதோல்வி அடை செஞ்சாங்க. அவர் திமுக டெபாசிட் போடுச்சு, அது வேற கதை. அது அதனால இந்த காலத்துல மக்களுக்கு நல்லா தெரியும், மத்தியில வந்து தேசிய கட்சியோட கூட்டணி போயெல்லாம் நம்ம பார்த்துட்டோம், போட்டு போட்டுலாம் தமிழ்நாட்டிலாம் புறக்கணிக்கப்படுது. அவங்களுக்கு தமிழ்நாட்டில் செல்வாக்கு இல்லாததுனால அவங்க தமிழ்நாட்டை பத்தி கேர் பண்றது இல்லை. எந்த கட்சியா இருந்தாலும் சரி, பிஜேபியா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், தமிழ்நாட்டில் வந்து ஒரு செல்வாக்கு இல்லாததுனால கர்நாடகாவுக்கும், ஆந்திராவுக்கும், கேரளாவுக்கும், மற்ற மாநிலத்துக்கு தான் சப்போர்ட் பண்றாங்களே தவிர நம்மளுக்கு சப்போர்ட் பண்றது இல்லை. அதனாலதான் அம்மா தனியார் இருந்தப்ப 37 தொகுதியில வெற்றியை கொடுத்தீங்க. அதனால அம்மா உயிரோடு இருந்தவரை இந்த நீட் தேர்வை அனுமதிச்சாங்களா? இந்த விவசாயிகளை பாதிக்கிற எந்த திட்டத்தாவது அமைச்சாங்களா? அவங்க இன்னைக்கு இவங்க அனுமதிக்கிறாங்களே, இவங்க என்ன செய்யணும்? இனிமே அம்மாவோட ஆட்சி ஒண்டி சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. வந்தாருன்னா பழனிசாமி இந்த பக்கம் வருவாருன்னு நினைக்கிறேன்.
வந்தா சொல்லுங்க. அம்மாவுடைய ஆட்சின்னு சொல்லாதீங்க, முன்னாடி எடப்பாடியோட அம்மா ஆட்சின்னு சொல்லுங்கன்னு சொல்லுவோம். அதனால இந்த கூட்டணி கிட்டணினா சும்மா மக்களை ஏமாத்தலாம். மக்கள் இப்ப நம்மளை விட விழிப்புணர்வுல இருக்காங்க மக்கள். இப்ப வந்து தொலைக்காட்சி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தொலைக்காட்சி நிறுவனமே நினைச்சாலும் மக்கள் மனதை மாற்ற முடியாது. இவங்களுக்கு ஆதரவு இருக்கு, டேபிள்ல உட்கார்ந்து அப்ப 77 அவ்வளவு ஓட்டு வாங்கினாங்க, 89 வாங்கினாங்கன்னா அப்ப ஓட்ட இப்ப ரீசெண்டா என்ன இருக்குன்னு தானே பாக்கணும். இப்ப அம்மாங்கிற தலைவரும் கருணாநிதிங்கிற ஒரு தலைவரும் மறைந்ததுக்கு அப்புறம் இப்ப நாடு எப்படி இருக்கு? ஏன் டெபாசிட் போகுது? அவ்வளவு பெரிய கட்சி, அத்தனை 8 கட்சி கூட்டணியோட இருக்கிற ஒரு கட்சிக்கு ஏன் டெபாசிட் போகுது? போன ட்ரிப் வாங்க 59,000 ஓட்டு, 30,000 ஓட்டு எங்க போயிட்டு ஆர்கே நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதுதான். திமுக அவர் திரு கருணாநிதி 2 முறை தொடர்ந்து ஜெயிச்சாரு எங்க சொந்த ஊர்ல. 50,000 ஓட்டு, அடுத்த ட்ரிப் 69,000 ஓட்டு, தமிழ்நாட்டில் 5 ஓட்டு வேற. ஆனா அங்க நிக்க திமுக பயந்துகிட்டு அவங்க நிர்வாகி ரமேஷ்னு ஒருத்தர் எங்க திருவாரூர் மாவட்டம் தான், அவரை விட்டு மாரிமுத்து விட்டு கேஸ் போடுறாங்க. ஒரு கட்சின்னா தேர்தல் எப்போ வரும்னு நினைப்போமா? தேர்தலை கண்டு ஓடி உச்ச நீதிமன்றத்தில் போய் மனு தாக்கல் செய்வோமா? நம்ம இங்க வந்து ரிட்டர்னிங் ஆபீசர்கிட்ட மனு தாக்கிறது விட்டுட்டு தேர்தல் அதிகாரிகிட்ட தான் போய் மனு தாக்கல் செய்வோம். அங்க போயிட்டாங்க. இதுதான் இன்னைக்கு நாட்டு நிலைமை. 40 தொகுதிகளில் நாம் தான் வெற்றி பெற போகிறோம். காரணம், நாம் மக்களோடு நம்மோடு இருக்கிறாங்க. மக்களும் நம்மோடு இருக்கிற காரணத்தினால் நாம் யாரை பற்றி கவலைப்பட வேண்டாம். இந்த கூட்டணிகள் கூத்தினால நம்மளுக்கு இன்னும் மக்கள் ஆதரவு அதிகமா இருக்கு. பாவம் அந்த கட்சிகள், கூட்டணியில வந்த கட்சிகளுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் நிலைமைதான் எனக்கு உண்மையாக வருத்தமா இருக்கு. அவங்க தலைவர்கள் இப்படி பேசுறப்ப இவங்க எப்படி மக்களை சந்திக்க முடியும்? அடுத்த கட்சிக்காரர்களை சந்திக்க முடியும்? அது இந்த வாட்ஸ்அப்ல இளைஞர்கள் போடுற ட்விட்டருக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது யாராலையும். அவங்க எந்த கட்சியும் சாராதவங்க. அதனால இப்ப கள்ளக்குறிச்சி பாராளுமன்றத்துல நாங்க தான் பேசிட்டு வந்தேன். நம்ம கருமந்துறையில சேலம் மாவட்டத்தில் உள்ள 3 தொகுதி அதிக ரீடிங் வாங்க போறீங்களா, இல்ல இங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள கள்ளக்குறிச்சி, சங்கராபுரம், ரிஷிவந்தி 3 தொகுதியில் யாரு அதிக ஓட்டு வாங்க போறீங்கிற போட்டி தான் நம்மளுக்கு இருக்கே தவிர மற்ற கட்சிகளுக்கு நம்மளுக்கு அதை பத்தி பிரச்சனையே இல்லை. நம்ம எப்படி யாருக்கான வேலை பார்த்தோம்? மற்ற கட்சியை பத்தி கேர் பண்ணுமா? அங்க 8 கட்சி கூட்டணி, இங்க ஆளுங்கட்சி என்னமோ வீட்டுக்கு போய் ஓட்டுக்கு ஓட்டு 6,000 ரூபாய் கொடுத்து என்ன அடிச்சுங்க? அது மாதிரி 10,000 கொடுத்தாலும் மக்களுக்கு தெரியும் இதெல்லாம் எந்த யாரு வீட்டு போனோம், எங்க இருந்து வந்துச்சு, யாரை ஏமாத்தி சேர்த்த போனோம்னு. அதனால கரெக்டா இருப்பாங்க. நம்ம நிர்வாகிகளும் தொண்டர்களும் சரியா தேர்தல் பணி செஞ்சா மாபெரும் வெற்றி பெறுவோம். இங்க வருகை புரிந்திருக்கின்ற கழக நிர்வாகிகளுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கும் இங்க நமது கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் பிரபு அவர்களுக்கும், மாவட்ட கழக செயலாளர்கள் திரு SR செல்வம் அவர்களுக்கும், நமது வீரபாண்டி செல்வம் அவர்களுக்கும், நமது கோமிகி மணியன் அவர்களுக்கும் மற்றும் கழக நிர்வாகிகளுக்கும் எனது நன்றியை சொல்லி, நமது வெள்ளிமலையை தனி தாலுகாவாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை, மலையில் மரவள்ளி கிழங்கு அதிகப்படியாக சாகுபடி செய்யப்படுகிறது, அதை குறைந்த விலைக்கு விற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அதனால் மலையில் ஜவ்வரிசி தொழிற்சாலை வேண்டும். இங்கு நிரந்தரமாக பல ஆண்டுகள் வைத்து வரும் மக்களுக்கு வீட்டு பட்டா, நிலப்பட்டா வழங்கப்படவில்லை. இங்கு சுமார் 125 கிராமங்கள் உள்ளன. 1 லட்சம் மக்கள் வாழ்கிறார்கள். சரியான வகையில் சாலை வசதி இல்லை. சாலை அமைத்துக் கொடுத்தால் மக்களின் விவசாய பொருட்கள் எடுத்துச் செல்ல வசதியாக இருக்கும். வெள்ளிமலை டு சின்ன திருப்பதி மற்றும் வெள்ளிமலை டு வாரம் போன்ற கிராமங்களுக்கும் மற்றும் கல்வர மலைப்பகுதியிலிருந்து அதிகப்படியான பள்ளி கல்லூரி மாணவர்கள் சென்னையில் படித்து வருவதால் வெள்ளிமலை டு சென்னை பேருந்து வசதி வேண்டும். இங்கு விளையும் காய்கறிகள் 50 கிலோமீட்டர் கடந்து வென்று நிறைவேறுகிறது. வெள்ளிமலையில் தினசரி சந்தை வேண்டும். அடிப்படை வசதி இல்லாத கிராமங்கள் அதிகமாக இங்கு உள்ளது. அனைத்து கிராமங்களுக்கும் அடிப்படை வசதிகளும் குடிநீர், சாலை வசதி, கழிப்பறை வசதி செய்து கொடுக்க வேண்டும். இந்த நியாயமான கோரிக்கைகளை இந்த ஆட்சி செவதன் காதல சங்கு மாதிரி அவங்க காதல யாரும் கேட்க போறது இல்லை. இந்த பாராளுமன்ற தேர்தலில் நீங்க எங்களை வெற்றி பெற செய்யுங்க. இந்த ஆட்சி தானா ஓடி போயிடும். உங்க ஆதரவோடு அமைச்சு உங்களது சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட போகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் மூலம் இவற்றையெல்லாம் நிறைவேற்றி தருவோம் என்ற உறுதியை கூறி இங்கே வருகை புரிந்திருக்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
சேலம் மாவட்டம் துக்கியம்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு டிடிவி தினகரன், எடப்பாடி அணியின் கூட்டணி மக்கள் விரும்பாத துரோக கூட்டணி என கடுமையாக விமர்சித்தார். நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம கட்சியுடைய நிலைப்பாடு அதிமுக ஜெயிக்கிறதா நிலைப்பாடு. அதிமுக அந்த பக்கம் மிக நாங்க தான் பலமான கூட்டணி சொல்லிட்டு இருக்காங்க. யாரு? அதிமுகவினர். நீங்க உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, இது அது பலமான கூட்டணியா, மக்கள் விரும்புகிற கூட்டணியா? டாக்டர் அன்புமணி உடைய வார்த்தையில சொல்லணும்னா அது மானங்கட்ட கூட்டணி, அது மக்கள் விரும்பாத கூட்டணி, அதாவது பொருந்தாத கூட்டணின்னு சொல்றதுக்கு இதுவரைக்கும் தேர்தல் காலங்களில் நம்ம எத்தனையோ கூட்டணி வந்திருக்கு. இப்படி பொதுமக்களால் பெரிதும் விமர்சிக்கப்படுற ஒரு கூட்டணி, அந்த கூட்டணி அமைந்ததே எங்களுக்கு பெரிய பலம். வேற என்ன சொல்லுங்க? அம்மா மக்கள் கொண்டு எந்த தேசிய கட்சியோட கூட்டணி வாய்ப்புகள் உண்டு? தேசிய கட்சியோட தான் கூட்டணி கிடையாது, ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ நம்மளுடைய அதாவது எனக்கு வரப்போகிற 21 சட்டமன்ற இடைத்தேர்தல் வருது. உங்களுடைய கவனம் ஃபுல்லாக இடைத்தேர்தல் இருக்குமா இல்லை நாடாளுமன்ற தேர்தல் இருக்குமா? ரெண்டும் ஒன்றா தானே வரப்போகுது சார். ஆனால் 21 இடைத்தேர்தல் அவங்க அதிகமாக ஜெயிச்சாங்கன்னா ஆட்சி தக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 40 பாராளுமன்ற தொகுதியில் எவ்வளோ கவனம் கொடுத்துருமோ அது மாதிரி இடைத்தேர்தல் கவனம் அதிகமாக இருந்தால் ஜெயிச்சா ஆட்சி கவிழ வாய்ப்பு இருக்கு. அதுக்காக 21 தொகுதியிலே எங்களுடைய கவனம் இருக்கும். அவங்க ஒரு 8 தொகுதியில் அவங்க தலைகளே இருந்தாலும் ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியாது. அதனால நிச்சயம் இந்த ஆட்சி முடிஞ்சிடும். ஆனால் எனக்கு என்னமோ பன்னீர்செல்வம் பழனிசாமி பேசுகிற பார்த்தா எப்படி மதுரையில் போய் திருப்பரங்குன்றத்தில் செயல்வீரர் கூட்டம் போட்டு ஒரே இது காமிச்சிட்டு லெட்டர் சீஃப் செக்ரட்டரி விட்டு எழுதுன மாதிரி இப்போ அவங்க மத்திய அரசாங்கத்தோட கூட்டணியே இப்போ ஓப்பனாக பிஜேபி வந்ததுனால இந்த 21 தேர்தலையும் தள்ளி போட பார்ப்பாங்க தான் என்னுடைய எண்ணம். சரி, உங்களுடைய எங்க போனாலும் உங்களுடைய அனுமதி மறுக்கப்படுதா சொல்லப்படுது சார். என்ன உதாரணத்துக்கு சொல்லப்படலை, மறுக்கப்படலை அப்படின்னு சொல்லி கேளுங்க. சொல்லப்படுதுன்னா அது ஏதோ எங்க 5000 கிலோமீட்டருக்கு அந்த இல்லை. இப்போ நீங்கள் இருக்கிற ஊரில் 10 பேரூராட்சிகளாங்க, 10 பேரூராட்சியில் வேணுக்குன்னு முன்னாடியே போலீஸ் என்ன பண்ணுது, கோர்ட்டுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு ஆளுங்கட்சியிலட்டு ஏற்கனவே லெட்டர் வாங்கி இந்த டேட்டுகளில் பண்ணுறாங்க. சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணத்தை நிறுத்த முடியாது. தேர்தல் அப்போ எந்தெந்த ஊருக்கு போகல அந்த ஊருக்குலாம் நான் போகிறேன். நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே அதிமுக கொடி கட்டிட்டு உங்க கட்டி கட்ட முடியாமல் முன்கூட்டியே பண்ணி வச்சிருக்காங்க. ஆமாம், யாரும் பண்ணுறாங்க. அது பண்ணுறாங்கல்ல, நீங்கள் அதை சொல்லுங்கள். அது இதை தான் சொல்கிறேன். இதை மாதிரிலாம் செய்கிறதுனால அவங்களுக்கு இன்னும் மக்கள் மத்தியில் இன்னும் அவங்களுடைய மரியாதை இன்னும் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அவ்வளோதான்.